ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் டிசம்பர் 2019 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 12 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் பார்த்துருங்க. பார்ட் 13 வீடியோ என்னன்றதை இங்கே பார்க்கலாம். ஸோ இது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் சேம் கொஷினை பேஸ் பண்ணி 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் 61st கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். An organization needs to maintain database having 5 attributes A, B, C, D, E. These attributes are functionally dependent on each other, for which functional dependency set F is given as A derives F, A derives B, BC, D derives E, BC derives D, A derives D. Consider a universal relation R ABCDE with functional dependency set F. Also, all attributes are simple and take atomic values only. 61st question. Minimal cover F dash of functional dependency set F is. ஸோ மினிமல் கவர்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு வேல்யூ மட்டும்தான் வரணும். இந்த ஆரோக்கு அப்புறம் ரைட் சைடில் வர வேல்யூ ஒன்று தான் வரணும். ஸோ அந்தபடி இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிரைவ்ஸ் பிசின்னு 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 2 வரக்கூடாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிடண்டன்ட் டேட்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி A derives BC, D derives E, BC derives D, A derives D கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரிடண்டன்ட்டை எடுத்துடணும். அதேமாரி ரைட் சைடில் சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் காட்டணும். ஸோ இப்போ பார்ப்போம். A derives BC இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? A derives B, A derives Cன்ட்டு பிரித்து எழுதிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், BC derives D. லெஃப்ட் சைடில் 2 வேல்யூஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. B and C both combinedly derives D. அடுத்தது பாருங்கள், D derives E. இப்போ நான் ஏன் இங்கே A derives D காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BC derivesலேயே நம்மளுக்கு D வந்துருச்சு. அப்போ A derives Dன்றது இங்கே redundant ஒன் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பாருங்கள், A derives B எல்லாத்துலேயுமே A derives B வந்துச்சு. ஆப்ஷன் 2 ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ A derives Bன்றது எல்லாத்துலேயும் இருக்குது. அடுத்தது பாருங்கள், A derives C எல்லாத்துலேயும் 3த்துலேயுமே இருக்குது. A 1ல் இருக்குது, 3ல் இருக்குது, 4ல் இருக்குது. அடுத்தது BC derives D. ஸோ இங்கே ஆப்ஷன் 4 பார்த்திங்கன்னா, B derives D, C derives Dன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ராங் ஒன், பிரிக்கக்கூடாது. BC derives D தான் கம்பைனாக வரணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது D derives C. ஸோ D derives Cன்றது இங்கே வந்துடுச்சு. இங்கே ஆப்ஷன் 3ல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிடண்டன்ட் டேட்டா கொடுத்துட்டாங்க. A derives Dன்ட்டு அகெயின் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் 3யும் எலிமினேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். F dash equal to A derives B, A derives C, BC derives D, D derives E is the correct answer. Next question. Consider a universal relation R ABCD with functional dependency set F. Also, all attributes are simple and take atomic values only. Assume that given table R is decomposed into 2 tables, R1 of ABC with functional dependency set F equal to A derives B, A derives C, and R2 ADE with functional dependency set F2 equal to A derives D, D derives C. Which of the following option is true with respect given decomposition? ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபாலோட். R1 R2 ஆர் போத் இன் 2NF, R2 இஸ் இன் 2NF, R3 இஸ் இன் 3NF. ஸோ R3ஏ நம்மளுக்கு இங்கே ரிலேஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் 3ஏ டைரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். R1 இஸ் இன் 3NF அண்ட் R2 இஸ் இன் 2NF. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சிம்பிள் அட்டாமிக் வேல்யூஸாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? டேபிள் இஸ் இன் 2 ரிலேஷனும் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. அடுத்தது செகண்ட் நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்மில் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ A tends to B, A tends to C.
A tends to C இன்ட்டு ஃபஸ்ட்டு R1 டேபிளில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. ஏன்னா பார்ட் ஆஃப் த நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பார்ஷியல் டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். இங்கே சூப்பர் கீ மட்டும்தான் இருக்குது ஏ. ஸோ இது வந்து நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. அடுத்தது ஃபங்க்ஷன் R2 ரிலேஷனில் எடுத்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, இதுலேயும் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. ஸோ இப்போ வந்து டேபிள் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். இப்போ அடுத்தது தேர்ட் நார்மல் ஃபார்ம் பார்ப்போம். தேர்ட் நார்மல் ஃபார்மில் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ A tends to B, A tends to Cன்னு கொடுத்துட்டாங்க. சூப்பர் கீ மட்டும்தான் இங்கே கொடுத்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு R1 ரிலேஷன் இஸ் இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம், R2 is in second normal form is the correct answer. So option 4, R1 is in third normal form and R2 is in second normal form is the correct answer for this question. அடுத்த கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ரிடண்டன்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இன் எஃப். ரிடண்டன்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எதுன்னு கேட்குறாங்க. ரிடண்டன்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபஸ்ட்டு கொஷின்லே. A tends to D is the redundant one. ஸோ ஆப்ஷன் 3 A tends to D is the redundant one. ஏன்னா BC derives D, திருப்பி அகெயின் A derives Dன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம A derives Dயை redundant data அது remove பண்ணிடலாம் நம்ம. So A derives D is the correct answer. Option 3 A derives D is the redundant functional dependency in F. Next question, identify primary key of the table with functional dependency set F. Primary key எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம A க்ளோஷர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் A அப்புறம் B C D E நாலுமே 5மே வருது. ஸோ A க்ளோஷரில் 5மே உங்களுக்கு கிடச்சிடுது. அடுத்தது ஸோ இந்த க்ளோஷர் எப்படி பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ இப்போ ஏ க்ளோஷர் எடுத்தோம்னா ஏ கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது என்ன சொல்கிறோம், பி வருதுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏ டிரைவ்ஸ் பிசி. ஸோ இப்போ பிசி வந்துடுச்சு. அடுத்தது டி டிரைவ்ஸ் இ, சாரி பிசி டிரைவ்ஸ் டி. பிசிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, டி கிடச்சிடுது. அடுத்தது டி டிரைவ்ஸ் இ. ஸோ இப்போ டிலேருந்து இ கிடச்சிடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இங்கே வந்துடுச்சு. பி க்ளோஷர் அது மாதிரி பாருங்கள். பி க்ளோஷர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பி மட்டும்தான் வருது. பி க்ளோஷருக்கு பி மட்டும்தான். ஏன்னா பிலேருந்து வேறு எதுவுமே இங்கே டிரைவ் பண்ணல. பிசி டிரைவ்ஸ் டின்னு தான் கொடுத்துருக்காங்க, வெறும் பி தரல. ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அடுத்தது சி பாருங்கள். சிலேயும் அதே மாதிரி சி டிரைவ் சி மட்டும்தான். சி க்ளோஷர் எடுத்திங்கன்னா சி மட்டும்தான் கிடைக்கிது. இங்கே சிலேருந்து எதுவுமே கிடைக்கல. சரியா? அடுத்தது டிக்கு பார்ப்போம். டிக்கு பார்த்திங்கன்னா டி க்ளோஷர் எடுத்திங்கன்னா டி கிடைக்கும். இங்கே டி டிரைவ்ஸ் இ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டிஇ ரெண்டு டிரைவ் பண்ணுது, மிச்சம் எதுவும் கிடையாது. இ எடுத்துக்கிட்டிங்கன்னா இ க்ளோஷர் எடுத்தோம்னா இ மட்டும்தான் கிடைக்கிது. ஏன்னா இங்கே இலேருந்து டிரைவ்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைமரி கீன்றது எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா ஏ க்ளோஷர் தான் ஏபிசிடிஇ 5 ஆட்ரிபியூட்ஸையும் கண்டுபிடிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா ஏ இஸ் அ primary key of the table R with functional dependency set F. So option 3 A is the correct answer. 65th question, identify the normal form in which relation R belongs to ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மா, செகண்ட் நார்மல் ஃபார்மா, தேர்ட் நார்மல் ஃபார்மா, டிசிஎன்எஃப்ஆன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எல்லாமே சிங்கிள் அட்டாமிக் வேல்யூஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். ஸோ ஆர் ஆஃப் ஏபிசிடிஇ செகண்ட் நார்மல் ஃபார்மில் நோ பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி இங்கே இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி இங்கே கிடையாது. ஏபிசிடிஇயில் பார்ட் ஆஃப் த கீ வந்து இங்கே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. டேபிள் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம். தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குதான்னு செக் பண்ணோம்னா தேர்ட் நார்மல் ஃபார்மில் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி வரக்கூடாது. ஸோ இங்கே ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி வந்திருக்கு. ஏ டிரைவ்ஸ் பிசி, பிசி டிரைவ்ஸ் டி, அகெயின் ஏ டிரைவ்ஸ் டின்னு சொல்லி ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி வந்துடுச்சு. ஸோ அப்போ டேபிள் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் தான் இருக்குது. தேர்ட் நார்மல் ஃபார்மோ பிசிஎன்எஃப்ஓ கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 2NF இஸ் த கரெக்ட் ஆன்சர். Option 2 2NF is the correct answer.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.